இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ஐட்டம். முருங்கைக்காய் போட்ட கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். கோழி குழம்பு சமைக்கும் போது அதோட ஏதாவது ஒரு காய்கறி, உருளைக்கிழங்கோ அல்லது முருங்கைக்காவோ சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதோட வாசனையும் சரி, ருசியும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். கொஞ்சம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் 1, மிளகா 2, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காயல் கறி மசாலா பவுடர், கிராம்பு, ஏலக்காய், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. முருங்கைக்காய் மீடியம் சைஸில் 1 எடுத்துக்கங்க. நல்ல இளம் முருங்கைக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய், கசகசா, முந்திரி விழுது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக சிக்கனை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட தயிர், நல்ல திக்கான அதிக புளிப்பில்லாத தயிர். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வச்சு தாளிங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கான ஐட்டம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தயிர் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை 1 குத்து. இந்த காம்போடு சேர்த்து எடுத்து வச்சுக்கங்க. சிக்கனை கொஞ்சம் நல்ல மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக அலசி நம்ம எடுத்து வச்சிடலாம். அதில் வாடை வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மஞ்சள் போட்டு அலசி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த வாடை வராது. நம்ம அதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதை குக்கர்லேயும் நம்ம செய்யலாம். குக்கரை விட இந்த மாதிரி கடாயில் செய்யும்போது கோழிக்கறி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான்ஸ்டிக் பேனில் தேங்காய் எண்ணெயோட நெய்யும் சேர்த்துருக்கேன். அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தாளிப்புக்குன்னு எடுத்து வச்சிருக்க தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா முருகணும். இந்த தாளிப்பு கொஞ்சம் முருகினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் நல்ல கலர் மாறிடுச்சு. அதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் உங்கள் கார தேவைக்கு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் மீதி பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற கோழி துண்டுகளை இதோட சேர்த்துடலாம். இந்த சிக்கன் துண்டுகள் போட்டதோட நம்ம இதோட கறி மசாலா பவுடர், தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் அது குக் பண்ணும்போது தண்ணி தன்னால் விட்டுடும். நான் தண்ணி ஆட் பண்ணலை, அது சிக்கனில் உள்ள தண்ணியே அது நல்லா விட்டுருக்கும். 3/4 பதத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், கசகசா, முந்திரி விழுதோட கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம இதை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி கோழி குழம்புக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா சிக்கன் அப்படி வெடுவெடுன்னு தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. கறி 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முருங்கைக்காய் இதில் சேர்க்கணும். முன்னாடியே நீங்கள் முருங்கைக்காவை போட்டிங்கன்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் குழம்பு ரெடி ஆகும்போது நமக்கு முருங்கைக்காய் இல்லாமல் வெறும் குச்சி மட்டும்தான் கிடைக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மூடி போட்டு திரும்பவும் ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சிங்க. அப்பப்போ இடையில கிண்டி விட்டுங்க. செக் பண்ணி பாருங்க முருங்கைக்காய் வெந்துருச்சா வேகலையான்ட்டு. தண்ணியும் கொஞ்சம் வத்தட்டும். இந்த குழம்பு சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இதுவே சப்பாத்திக்கோ அல்லது பரோட்டா அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் தேங்காய் பாலை கூட ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க நல்ல எண்ணெய் விட்டுட்ருக்கோம். திரும்பவும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்லே குக் பண்ணி எடுத்தீங்கன்னா முருங்கைக்காவும் வேகிற வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ முருங்கைக்காய் போட்ட கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சாப்பிட, சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.